வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம வாழ்க்கையில தினமும் எத்தனையோ கேள்விகள், நம் ஆன்மீக பழக்கங்கள் பத்தியும் சில சகுனங்கள் கனவுகள் பத்தியும் பல சந்தேகங்கள் நமக்குள்ள இருக்கும் இல்லையா? சில நேரங்கள்ல சின்னதா ஒரு சந்தேகம் வந்தா கூட அதை சரியானவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். இன்னைக்கு அப்படி நீங்க கேட்க நினைச்ச ஆனா கேட்க தயங்கிய சில முக்கியமான ஆன்மீக கேள்விகளுக்கும் அதற்கான தெளிவான பதில்களுக்கும் போக போறோம். உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ள இந்த தகவல்களை மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம லிஸ்ட்ல முதல் கேள்வி, பித்ருதோஷம் நீங்க எந்தெந்த திதிகளில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும்? பித்ருதோஷம் என்பது முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்காததால் ஏற்படும் சில தடைகளை குறிக்கும். இந்த தோஷத்தை போக்கவும் முன்னோர்களின் ஆசியை பெறவும் தேய்பிரை அஷ்டமி மற்றும் அமாவாசை திதிகளில் முன்னோர்களுக்கான தர்ப்பணங்களை செய்வது மிகச் சிறப்புங்க. இந்த திதிகள் பித்ருக்களுக்கு உரிய நாட்களாக கருதப்படுகின்றன. இந்த நாட்களில் நாம் செய்யும் தர்ப்பணங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்களுக்கு அமைதியை கொடுத்து அவர்கள் மனம் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கும். முன்னோர்களின் பரிபூரண ஆசீர்வாதங்கள் கிடைத்தால் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பெருகும், எல்லா தடைகளும் நீங்கும். அமாவாசை பத்தி அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி. அமாவாசையில் திருஷ்டி கழிக்கலாமா? தாராளமாக கழிக்கலாம். மற்ற நாட்களை விட அமாவாசையில் திருஷ்டி கழிப்பது மிகவும் சிறப்பாகும். அமாவாசை என்பது பூமியில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் நாளாக கருதப்பட்டாலும் அதே நேரம் இந்த ஆற்றல்களை சரியாக பயன்படுத்தி தீய சக்திகளை நீக்கவும் எதிர்மறையான பார்வைகளை அகற்றவும் இதுவே சிறந்த நாள். உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தினர் மீதும் இருக்கும் எந்த விதமான திருஷ்டியையும் அமாவாசை என்று கழிப்பது மிக சக்தி வாய்ந்தது. அமாவாசை என்று செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் அமாவாசை விரதம். அமாவாசை விரதம் என்றால் என்ன? அமாவாசை அன்று காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து வீடு முழுவதையும் கல்லுப்பினை கலந்த நீரினால் சுத்தம் செய்ய வேண்டும். இது வீட்டை தூய்மைப்படுத்தி எதிர்மறை ஆற்றலை நீக்கும். வீட்டில் உள்ள சுவாமி படங்களுக்கு விளக்கேற்றி மனம் முருக வழிபட வேண்டும். பின் வீட்டின் அருகாமையில் உள்ள அல்லது மனதிற்கு பிடித்த கோயிலுக்கு சென்று வந்த பின்பு உணவு உண்ணவும். உடல்நிலைக்கு தகுந்தவாறு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். பின் பூண்டு வெங்காயம் இல்லாத சாத்வீக உணவுகளை உண்ண வேண்டும். அமாவாசை தினங்களில் அசைவ உணவை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த விரதம் உங்கள் மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி முன்னோர்களின் ஆசியை முழுமையாக பெற உதவும். அடுத்ததாக உங்க கனவுகள் சொல்லும் ரகசியத்தை பத்தி ஒரு கேள்வி. வீட்டின் முன்புற தோட்டத்தில் இரு பாம்புகள் விளையாடி கொண்டிருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? இந்த மாதிரி கனவுகள் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. இது ஒரு எச்சரிக்கை மணி. உங்கள் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் வரலாம் அல்லது மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கலாம். எனவே எந்த புதிய காரியத்தை தொடங்குவதற்கு முன்னரும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கவனமாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த கனவு உங்களுக்கு உணர்த்துகிறது. நம்ம லிஸ்ட்ல கடைசி மற்றும் மிக முக்கியமான கேள்வி, ருத்ராட்சம் அணிந்து கொண்டு மாமிசம் சாப்பிடலாமா? நிச்சயமா கூடாதுங்க. ருத்ராட்சம் என்பது சிவபெருமானின் அம்சமாக போற்றப்படும் ஒரு புனிதமான மணி. இதை அணிவதன் மூலம் சிவபெருமானின் அருள் நேரடியாக நம் மீது பொழிகிறது. இது உடல் மனம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் சக்தி கொண்டது. மாமிசம் என்பது தமோ குணம் நிறைந்த உணவுப் பொருள். ருத்ராட்சம் அணியும் போது உடல் மற்றும் மன தூய்மை மிகவும் அவசியம். மாமிசம் உண்பது ருத்ராட்சத்தின் புனித தன்மையை பாதிக்கும் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. ஒரு பக்தன் ருத்ராட்சம் அணியும் போது சைவ உணவுகளை மட்டுமே உட்கொள்வது அதன் முழு பலனை பெற உதவும். எனவே ருத்ராட்சம் அணிந்திருந்தால் மாமிச உணவுகளை முழுமையாக தவிர்ப்பதுதான் அதன் புனிதம் மற்றும் சக்தியை காப்பதற்கான வழி. நண்பர்களே, இந்த கேள்விகளும் பதில்களும் உங்க ஆன்மீக பயணத்துக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். நம் முன்னோர்களை மதித்து அமாவாசை போன்ற புனித நாட்களில் விரதம் இருந்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வது, கனவுகள் மூலம் வரும் எச்சரிக்கைகளை கவனமாக எடுத்துக்கொள்வது மற்றும் ருத்ராட்சம் போன்ற புனித பொருட்களை அதன் தூய்மையோடு பயன்படுத்துவது, இவை அனைத்தும் நம் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலை உருவாக்கி சகல நலன்களையும் பெற்றுத்தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கட்டும். உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இது போன்ற ஆழமான ஆன்மீக தகவல்களை பெற நம்ம எஸ்என் பக்தி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.